ஏசு ரத்தம் ஜெயமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் இந்த காலை ஜெபத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார உம்முடைய திருநாமத்தை மையப்படுத்துகிறோம். காலைதோறும் புதிதாக இருக்கிற உங்கள் கிருபையை இந்த காலை வேளையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தரை மையப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். வருகிற தேவ பிள்ளைகளே, நவமிழமாய் வருகிற அச்சனத்து கத்துடைய பிள்ளைகளே ஆசீர்வதியும். இந்த சங்கீத தியானங்களையும் கத்திரங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எப்பொழுதும் பாடல் ஆராதனை வீலா அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அவர் குறைவுகளை நிறைவாக்குறது மாத்திரமல்ல, நிறைவாக்கிட்டு அதில் மீதம் எடுக்க செய்கிற தேவன் அவர். அதன் பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா. அவர் குறைவுகளை நிறைவாக்கி மீதம் எடுக்க செய்கிற தேவன். அதனால் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய காரியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் அதை நாம் குறைகளை அறிக்கை பண்ணாமல் நிறைவாய் நடத்துகிறவர் நீர் என்னை திருப்தியாக்கி நடத்துவீர் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறனுக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், உற்சாகமா தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 5000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 5000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். அதனால் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பாராமே, மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்படச் செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. அதனால பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம்,
கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பாராமே. மீதம் எடுக்க வைப்பார், பிறனுக்கு கொடுக்க வைப்பாராமே. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தாராமே. கற்பாறையை பிளந்து நல்ல விசுவாசத்தோடு தண்ணீர்கள் ஓடச் செய்தாராமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். என் தேவன் மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுமா, நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வாராமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், வேதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். என் தேவன் நம்மை திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமே. தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு, கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். தெரிந்து கொண்ட தம் மக்களை நம்மையும் தினமும் நடத்தி சென்றாராமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பாமே. மீதம் எடுக்க வைப்பார். அறிக்கை பண்ணி சொல்லுமா இந்த காலை வேளையில, ஆமாண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தெய்வமே. திருப்தியாக்கி நடத்திடுவாராமே, தேவைகளை சந்திப்பாமே. மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். துதிக்கும் போதெல்லாம் சுவையான உணவு அது, துதிக்கும் போதெல்லாம் சுவையான உணவு அது. ஆத்மா திருப்தியாகும், ஆனந்த ராகம் பிறக்கும். ஆத்மா திருப்தியாகும், ஆனந்த ராகம் பிறக்கும். ஆமே. பாடி கொண்டாடுவோம்,
கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுமா, திருப்தியாக்கி நடத்திடுவார் என் தேவன், தேவைகளை சந்திப்பாராமே, மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சொல்லுமா, பாடி கொண்டாடுவோம். அவரை துதித்து பாடும் பொழுது நமக்கு திருப்தியான ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவர், குறையில்லாமல் நடத்துகிறவர், மீதம் எடுக்க வைப்பவர். ஓ, அவரை ஆராதனை செய்வோமா? ஆமென். கோடி நன்றி சொல்லுவோம், ஆமென் ஆமென், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், ஆமே, பாடி கொண்டாடுவோம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோம் எங்கள் தேவாதி தேவனுக்கு, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அதனால பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம் நம் தேவனுக்கு, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம் நல்ல தெய்வமே, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். மறுபடி சொல்லுமா, பாடி கொண்டாடு. ஆமென். தேவைகளை சந்திக்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், பாடி கொண்டாடுவோம் நல்ல தெய்வமே, கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், ஆமென், கோடி நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுமா? திருப்தியாக்கி நடத்திடுவார். எல்லாம் அறிக்கை பண்ணி சொல்லுங்க. தேவைகளை சந்திப்பார், ஆமென், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல தெய்வமே, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். மறுபடியும் திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பாராமே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற அந்த நல்ல தேவனை, ஹல்லேலூயா, நல்ல விடுதலையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் தேவைகளை சந்திக்கிற தெய்வமே, எல்லாவற்றிலிருந்து மீதம் எடுக்க வைக்கிற தெய்வமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி.
தேவைகளை சந்திக்கிறவரே, ஆண்டவரே, எப்படி நான் நடத்த போறேன், எப்படி இந்த காரியங்கள் எனக்கு நடக்க போகிறது என்ற நிலையில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திர, மலையிலே 3 நாட்கள் எல்லாரும் உடைய போதகத்தை கேட்டு எல்லாரும் பசியோடு வீடு திரும்புவார்களே என்று எண்ணும் பொழுது ஒரு சிறுவனை கொண்டு வந்தீரே ஆண்டவரே. கொஞ்சத்திலிருந்து அதை பெருக்கமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த பெருக்கத்தை எல்லாரும் சாப்பிட்டு மீதியான கூடைகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்தீரே, கர்த்தர் அனுக்கிரகம் செய்தீரே, கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தீரே. அதே போல இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுவதாக ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் நடப்பதாக. மீதம் எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், திருப்தியாய் நடக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே உண்டாவதாக. ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா, ஆண்டவர் உதவி செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க போகிற வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. எல்லாவற்றும் கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே வருவது அவனுடைய சுத்த கிருபை. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். இதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், நான் உண்மையிலேயே தேவ சமூகத்திலே உலகத்தில் எல்லாம் சிவாயம் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி காலையில் கர்த்தரை தேடி வருகிற ஒரு நல்ல அனுபவம், கொடுத்து வச்ச ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அதனால் காலமே நம்ம ஆண்டவரை தேடுறது ஒரு விசேஷ ஆசீர்வாதம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட 56வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 56. இந்த சங்கீத பகுதியை நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இப்போ இந்த சங்கீதமானது ஒரு 13 வசனங்களை உடையதாக காணப்படுகிறது. 13 வசனங்கள் இந்த சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத் ஏலாம் ரிக்கோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஏலாம் ரிக்கோஹிம் இந்த வார்த்தை இதில் இந்த ராகத்தலைவரில் இது கொஞ்சம் பெரிய வார்த்தை. இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திலே இந்த வார்த்தை வருகிறது. மகேஷ் ஷாலா அஸ்மாஸ் என்கிறதான வார்த்தை, இதுதான் பெரிய வார்த்தையாக காணப்படுகிறது. இவங்க இந்த 2 வாத்தியக்காரர்கள் ரொம்ப பெரியவர்களாக, பெரிய பெயர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக்தாம் என்று சொல்லும்போது சிலர் சொல்கிறாங்க அது ஒரு அமைதி புறா என்கிறதான இசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் அது ரொம்ப ஒரு உயர்ந்தது என்கிற சில விஷயங்கள், ஆழமானது அசையாதது, ஆழமானது அசைக்கப்படாதது, உயர்ந்தது என்கிறதான நிலையிலே அதுக்கு அர்த்தங்கள் காணப்படுகிறது. இந்த மிக்தாம் சங்கீதம் என்னென்னா, இப்போ 56லிருந்து அடுத்தது 60 சங்கீதம் வரை மிக்தாம் சங்கீதத்திலே வாசிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதமாக இந்த சங்கீதங்கள் காணப்படுகிறது. இதை நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா, 3 பிரிவாக இந்த சங்கீதத்தை இப்போ நாம் பிரித்து பார்க்கும்போது, சங்கீதம் 56 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது, தாவீதின் அன்றாட அலைச்சல்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் அன்றாட அலைச்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இரண்டாவது பகுதியாக 3, 7, 8 வசனங்களை 3, 5, 5, 6, 7 இந்த வசனங்களை படிக்கும்போது தாவீதின் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது மூன்றாவதாக 3, 8, 8 13 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்போது பொருத்தனை, தாவீதின் பொருத்தனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி 3 விதமாக பிரிக்கிறார்கள். அதை நம்ம எல்லாருமே அப்படி பிரித்து படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியும். சரி, இப்போ இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரிலே பிடித்த பிறகு அப்படி அவரை அப்போதான் பாடப்பட்ட பாட்டு என்று சொல்கிறார்கள். சிக்லாவில் வாழ்ந்த காலத்தில் பாடப்பட்ட பாட்டு என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இப்போ இந்த சங்கீதத்திலே பார்க்கும்போது இவர் ஆசாரியனிடத்திலே அவர் கடந்து சென்று அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் அப்பத்தை சாப்பிட்டுட்டு அந்த பட்டயத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படி போகும்போது தான் பெலிஸ்தர் கையில் அவர் பிடிக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இதுக்கு ஆதாரமான வசனங்களை படிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10-17 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10-17 வசனங்களை வாசிக்கலாம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். பாருங்கள், இவன் என் வீட்டிலே வரலாமா என்று அவர் என்ன செய்கிறார்கள்? தாவீதுடைய பைத்திய மாதிரி நடிக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் அவர் அந்த இடத்துல இருந்து விடுவிக்கப்படுகிறார். சார், இப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது பிடிக்கப்படுகிற அந்த நேரத்திலே பாடப்பட்ட ஒரு பாட்டாக இந்த பாடல் காணப்படுகிறது. இவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது 1-2 வசனங்களை படிக்கலாம். படிங்கள் பார்க்கலாம். 1-2 வசனங்கள் படிங்கள். 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது, தேவனே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து, நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என்னை ஒடுக்குகிறான். தாவீதின் அன்றாட அலைச்சல் என்கிறதான முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி செய்கிறார் பாருங்க. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்கிறவர்கள் என்னை ஒடுக்குகிறார்கள், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறார்கள் அநேகர். எப்போதும் தாவீதுக்கு சவுல் எப்போ பார்த்தாலும் அவரை எதிர்க்கிற அந்த தன்மை தான். சவுல் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பார்த்தீங்களா, நீ உயிரோடு இருக்க யோசுவா சொல்லும்போது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் மேலே கை போடுவதில்லைன்னு யோசுவாவை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இவன் சவுல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீதின் மேலே கை போட அலைஞ்சான். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். எவ்வளோ பயங்கரமான மோசமான சவுலுக்கு தப்பி தப்பி ஓடி பல இடங்களிலே மலையிலும் குகையிலுமாக இந்த சங்கீதங்கள், இப்படிப்பட்ட காலங்களில் தான் அவர் இந்த பாடல்களை எல்லாம் பாடுகிறார். பாடி ஏற்றி சங்கீதக்காரனுக்கு ஒப்பு கொடுக்குறார்.
ஆகவே இந்த அருமையான வேளையிலே மிகவும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையிலே சங்கீதக்காரன் தாவீது வந்து பாதிக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது வந்து அவர் எப்போதும் ஒரு ஃபீலிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். இப்பயும் நம்ம சில குடும்பங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவர்கள் எப்படியோ பகல்லாம் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு அங்கே சில பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் கூட இந்த குடும்ப தலைவர்களுக்கு சில நேரத்தில் நிம்மதிகள் இருக்காது. ஏன்னா வீட்டில் அது இல்லை இது இல்லை, அந்த கடங்காரன் வந்தான், இவன் வந்தான், இவன் வந்தா, அப்படி இப்படின்னு ஏதாவது மனைவிமார்கள் சொல்லி அவருடைய மனசை வந்து நோகடிப்பார்கள். நிறைய வீட்டுக்காரர்கள், குடும்ப பாரம் உள்ளவர்கள், குடும்ப பொறுப்பு உள்ள அநேக குடும்ப தலைவர்கள் இன்னைக்கும் மனசிலே வைத்து கொண்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலையில என்ன செய்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க அநேக குடும்ப தலைவர்கள். ஏன்னா வேலைக்கு போனால் வேலையில் நிறைய பிரச்சனைகள், வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நிறைய பிரச்சனைகள். ஒரு அமைதியற்ற நிலையிலே இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்ப தலைவர்கள் இன்னைக்கும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மனைவிமார்கள் எப்போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசியே உங்களுடைய கவலையை போக்கிடுறீங்க. ஆனால் புருஷர்கள் அப்படி இல்லை, பார்த்துக்குங்க. அவங்க எப்போதும் தங்கள் கவலைகளை மனசில் வச்சு சிந்திச்சு அணுவாக செத்துக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு அழவும் முடியாது, புரியுதுங்களா? புருஷர்கள் என்னைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு அழ மாட்டாங்க. அவங்க தனியாக போய் எங்கேயாவது டைம் கிடைச்சா அங்கே உட்காந்து அழுவாங்க. ஏன்னா மனைவிட்ட கூட ஒரு சில நேரத்தில் சிடுசிடுன்னு மனைவி விழுகிறதுனால மனைவிட்ட கூட தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல் ரொம்ப வேதனைப்படுவாங்க. இப்படிப்பட்ட நேரங்களில் தான் அநேக புருஷர்களும் என்ன பண்ணுறாங்க, தவறுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் சங்கீதக்காரன் தாவீது, ஆனால் சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால் ஆண்டவரை விடலை, பாடுறத விடலை, ஜெபிக்கிறத விடலை, தேவனை நோக்கி பார்க்கறத விடலை, யுத்தம் பண்ணுறதை விடலை. எப்போதும் அவர் வந்து என்ன பண்ண ஜெயிக்கிறவனாகவே இருந்தார். அதுபோல தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், பல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நிறைய போராட்டங்கள் வரலாம். ஆனால் எதையும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு கோழைகள்னா எதுக்கும் நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்பதை சில இடங்களில் காண்பிக்கும்படியாக சில காரியங்களை சிலருக்காக விட்டு கொடுக்கறது போல் சிலர் என்ன செய்வார்கள், ஒரு பெருந்தன்மையாக காணப்படுவார்கள். அது உங்கள் பெருந்தன்மை இல்லை, அது உங்களை தோற்று போன நிலைமை. நீங்கள் தோற்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருந்தால் எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீது எதையுமே விடலை, ஒன்றையும் விடலை. ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட பொறுத்து கொள்ள முடியாமல், ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு ஊழிய பாதையாக இருக்கட்டும், அல்லது ஒரு உதவி செய்கிற பாதையாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேவனுடைய சமூகத்தை உயர்த்துகிற எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஆனால் அதை அப்படியே போட்டு உடைச்சிடுறோம். இதுதான் உங்களுடைய பலவீனம். பிசாசுக்கு நல்லா தெரியுது, உன் பலவீனத்தை உடைச்சிட்டேன்னா நீ கடவுளுக்குள்ள நீ வளர முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ உன்னை உடைச்சி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், உருவாகிறதுக்கு அலைகிறோம். ஆனால் கண்டிப்பாக இது உருவாக முடியாது. நமக்கு ஒரு தீர்மானம் இல்லாமல், நமக்கு ஒரு பொசிஷன் இல்லாமல், நமக்கு ஒரு வைராக்கியம் இல்லாமல், நம்ம ஒரு நிலைமைக்கு வரணும் என்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம என்ன தான் பண்ணினாலும் அது உடஞ்சி விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்களா? அது உடஞ்சி விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை திரும்ப ஒட்டி வச்சாலும் அது உடஞ்சி தான் விழும். அதனால பிசாசுக்கு நல்லா தெரியும், உன்னை எங்கே வச்சா உடைக்கலாம், உன்னை எங்கே வச்சா கவுக்கலான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த இடத்துல வச்சு உன்னை கவுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஊழியக்காரர்கள், விசுவாச மக்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு காரியத்தை நல்லா நினைச்சுக்க. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல வீக்னஸாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது, உங்கள் கூட பழகினவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆதி காலம் முதல் எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறானே அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால அந்த வீக்னஸை வச்சு தான் இன்னைக்கு நம்ம அடித்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியல, வளர முடியவில்லை. நமக்குள்ள ஒரு தைரியம், திடகாத்திரமான அனுபவங்கள், ஒரு உறுதியான அனுபவம், தைரியமான ஒரு அனுபவம், இதெல்லாம் நமக்குள்ள இல்லாம நம்ம ஆண்டவருக்குள்ள வளர முடியாது. பார்த்தீங்களா? அநேக ஊழியர்களும் வளர முடியல. எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் அடிக்கடி விழுந்து எந்திரிக்கிற ஒரு அனுபவம் தான். ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அன்னைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இன்னைக்கு என்னமோ அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றோம், ஆவியானவர் கூடவே இருக்கிறாருன்றோம்,
தளபலன்னு ஒரு அந்நிய பாஷை வேற பேசுறீங்க. ஆமா, கேட்டா இப்படி கீழே விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு கூடவே அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அடிக்கடி வந்து போறவராக தான் இருந்தார். அந்த ஆவியானவர் இருக்கும்போதே ஸ்தோத்திரம், தேவதாசர்கள் முற்பிதாக்கள் எவ்வளவு சாட்சியா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம எந்த ஒரு காரியத்திலும் உறுதி கிடையாது. நீங்களும் பாருங்க, ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க உறுதியா இருக்கீங்களான்னு பார்த்தா எல்லாமே வீக்னஸ் தான், எல்லாமே வீக்னஸ். ஏன்னா எப்போதுமே ஒரு கசப்பு வைராக்கியம் சில பேர் வாழ்க்கையில நீங்க வச்சுக்கிட்டே நீங்க ஆண்டவரை பின்பற்றுறீங்க. அதனால இது சரியான ஒரு இது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு ஆகாரத்தை சாப்பிடும்போது ஒரு துவர்ப்பு அந்த ஆகாரத்தில் இருக்குமானால் அந்த ஆகாரத்தை நம்ம நிம்மதியா சாப்பிட முடியுமா? அப்படிதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே போஜனமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. உங்க போஜனத்துல ஒரு கசப்பு கலந்திருக்கும் போது அது எப்படி ஆண்டவருக்கு மகிமையா இருக்க முடியும்? நிச்சயமா முடியாது இல்ல. அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பை அவர் முகந்து பார்த்துட்டு அதை குடிக்க மனதில்லாது இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கிரியைகளை பார்த்துட்டு, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு, உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம இந்த கால வேளையில ஆண்டவரிடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மனுஷன் கூட இருந்தா சாதாரணமா இருக்க மாட்டார். ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருப்பார். ஏதோ ஒரு விஷயத்த அவரு ஒரு பயன்பாட்டுக்குள்ள வச்சு நம்ம சரியா நடத்திட்டு இருப்பார். ஆனா இன்னைக்கு எந்த பயன்பாடும் இல்லை பார்த்தீங்களா? யாருக்குமே நோ யூஸ். ஒரு குடும்பத்துக்கு சில வேலையில நோ யூஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம போற வருகிற இடங்கள்ல நோ யூஸ்ன்னு சொல்றாங்க. நல்லா பழகிற இடங்கள்ல நோ யூஸ்ன்னு சொல்றாங்க. என்னெல்லாம் நம்ம தேறினோம்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நோ யூஸுங்கிற வார்த்தை சீக்கிரம் வந்துடுது. சம்பாதிச்சிடுறோம். எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்த சம்பாதிச்சிடுறோம். அதனால நல்லா யோசிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது எதையுமே அவர் விடலை. என்னதான் பண்ணாலும் பார்த்துருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். எத்தனை எதிர்ப்புகள் மத்தியில வாழ்ந்த புருஷன் பாத்தீங்களா? நமக்கு அப்படியா இருக்கு? ஆனா நாம விழுங்க பார்க்கிறோமா, இல்ல அவங்க நம்ம விழுங்க பார்க்கறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் அன்னைக்கு சங்கீதக்காரன் தாவீது அப்படி சொல்றாரு. எப்படி? என் சத்துருக்கள் எப்போதும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். ஆனா இன்னைக்கு உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒன்ன படுக்க வைக்கணும். உன் மூலமா நடக்கிற எல்லா விஷயத்தையும் தட்டி பறிக்கணும். அது அவனுடைய திட்டம். அவன் திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து, நிறைய விஷயங்களை ஏதாவது ஒரு பேர்ல உங்களை பிரிச்சு நீங்க ஜெபிக்க கூடாத படிக்கு, காலையில கர்த்தரை தேடக்கூடாத படிக்கு, ஊழியம் செய்யக்கூடாத படிக்கு, ஒரு மனமா இராத படிக்கு, உங்களை எல்லா இடத்துலையும் உள்ள போல்ட்டை கழட்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறவன் தான் உங்கள் எதிராளியாக பிசாசானவன். அவன் வேலையை அவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். ஆனா நாம தான் சில இடங்கள்ல மாட்டி தவிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளையே. அதனால ஸ்தோத்திரம் கவனிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாய் இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாவீது அன்றாட அலைச்சல்ல இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த வாக்கியங்களை நாம் வாசித்தோம். இப்பொழுதும் கூட 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிங்க பார்க்கலாம். தாவீதினுடைய நம்பிக்கை படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. எனக்கு தீங்கு செய்வதே அவருடைய முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி, என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, அவர்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். சொல்லுங்க பார்க்கலாம். கோபம் கொண்டு ஜனங்களே. தாவீது நம்பிக்கை பாத்தீங்களா? ஜனங்களை கீழே தள்ளுங்க ஆண்டவர், விடாதீங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம், தள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற புருஷனாக அவருக்கு ஒரு நம்பிக்கை. என் சத்துருக்களை நான் எப்போதும் பார்க்க மாட்டேன் என்கிற அந்த காரியத்திலே அவருடைய நம்பிக்கையானது சத்துருக்களுக்கு விரோதமாக இந்த விண்ணப்பத்தை செய்ய வைக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அவர் தனது வாழ்க்கையில கை கொண்ட ஒரு புருஷனாக இருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, உங்களை கண்ணோக்கி பாருங்க, உங்களை சீர்தூக்கி பாருங்க. எந்த நிலைமையில நம்ம காணப்படுகிறோம்? தாவீது நம்பிக்கை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? அடுத்தவங்களை பார்த்து வளராதீங்க, எப்போதுமே கெட்டு போயிருவீங்க. சோத்திரம், உங்களுக்கு முன்பாக நிற்கிறவர் ஆண்டவர், அவரை மாத்திரம்தான் நீங்க பார்க்கணும். எந்த விஷயத்திலையுமே அப்படியெல்லாம் நீங்க பார்த்து வளரும்போது
உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் லைஃபே வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக போயிடும். அதில் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரும்போது கேட்பார், எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மனசில் நம்ம காரியங்களை நிறைவேற்றி தான் ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். அதனால் இது தேவ சித்தம் கிடையாது, தேவனுக்கு பிரியமானதும் கிடையாது. அதனால் தேவ சித்தம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக முன்வைத்த காலை பின்னாடி வைக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். அதில் உறுதியாக இருக்கணும். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தான் பிசாசு தந்திரமாக பிடிக்கிறான் என்று வேதம் சொல்கிறேன். ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம சில வசனங்களை நாம் படிக்கும்போது 3ஆம் வசனம் 8, 9, 10, 13 வசனங்களை நாம் படிக்கும்போது தாவீதின் பொருத்தனை என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது 3ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பாத்தீங்களா? நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். 8ஆம் வசனம் படிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அல்லேலூயா. பாத்தீங்களா? நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? உள்ளதாங்க. ஸ்தோத்திரம். இது ரொம்ப கடினமான வார்த்தை. சீசர்கள் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் கேட்கும்போது இது கடினமாக இருக்கான்னு கேட்பார். உண்மைதான். ஏதோ சில வார்த்தைகள்லாம் நம்ம கை கொண்டுடலாம், இதை மாத்திரம் கை கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பிறருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோம். சில நேரங்களில் நமக்காக வாழ்கிறோம், ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிறோம் என்கிற அந்த வாழ்க்கை பொய்யா போயிடுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழ்கிறேங்கிற அந்த வாழ்க்கை இல்லை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை என்ன செய்வேன்? நம்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தெய்வத்துக்கு ஒரு இடத்தை நீங்க கொடுக்கிறவளா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைங்க, சங்கீதம் 23:4 சொல்லும்போது பார்த்துங்க, எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. சங்கீதம் 23:4 என்ன சொல்றாரு பாருங்க. பொல்லாப்புக்கு பயப்படேன். படிங்க பார்க்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நல்ல கவனிங்களேன். நிறைய சூழ்நிலைகளை இந்த மாதிரி குறையெல்லாம் வச்சுக்கிட்டு சாத்தான்கிட்ட போய் பேச முடியாது. சூழ்நிலையை பார்த்து நீ பேச முடியாது. பார்த்தீங்களா? நம்மகிட்ட நிறைய குறை இருக்கு. சூழ்நிலையை பார்த்து, பிசாசை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நம்மளால பேச முடியாது. ஆனால் இப்போ சங்கீதக்காரன் தாவீது ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்து, ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்து அழகாக பேசுகிறார். ஆனால் அந்த பேசுகிற தன்மை இன்னைக்கு நிறைய தேவதாசர்களும் விசுவாச மக்களும் இழந்துட்டாங்க. ஏன்னா நம்ம பிறருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சில இடங்களில் நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தேவனுக்காக நீங்கள் வாழ்கிறவங்களா இருந்தால் எதையுமே நீங்கள் முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டீங்க. எடுத்த தீர்மானத்தை போட்டு உடைக்க மாட்டீங்க. எடுத்த செய்த பொருத்தனைகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. ஆனால் இதெல்லாம் செலுத்த முடியாமல் போகிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நீங்கள் வாழ்கிறது பிறருக்காகவும் உங்களுக்காகவும் தான். ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிறதுன்னு போய், நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்றது உண்மை. ஆனால் என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்தீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டெப்பாக படியாக நீங்கள் முன்னேறணுமே தவிர நீங்கள் வெளியே போகக்கூடாது, பேக்கில் போகக்கூடாது. ஆனால் உங்கள்கிட்ட அது இல்லை. நிறைய தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இல்லை, ஊழியக்காரங்கள்ட்டையும் இல்லை. எல்லாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். என்ன முன்னாடி போயிட்டுருக்கீங்க? யோசிச்சு பாருங்க, என்ன முன்னாடி போயிட்டுருக்கீங்க? ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்தால் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் முழங்கால் அடிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிற்கிறீங்களா? பார்த்தீங்க, அப்படி நீங்கள் முழங்கால் நின்று ஜெபிக்கிறீங்களா? ஊழியக்காரர்கள் இன்னைக்கு முழங்கால் ஜெபம்னா அருவருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அருவருக்கிறாங்க. நாங்கள் சில மாவட்டங்களில் போய்
முழங்காலித்த ஜெபம் நடத்துறோம், 3 மணி நேரம் முழங்காலே நிக்கிறோம். ஆனா சில ஊழியர்கள் வரலையா. ஏன் வரலன்னு கேட்டா அவங்க சொல்றது என்ன தெரியுமா? அது என்ன 3 மணி நேரம் முழங்காலில் நிக்கணுங்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது என்று சொல்லி 3 மணி நேரம் முழங்கால எவனா நிப்பானா? எப்படி? ஊழியக்காரங்க கேட்கிற வார்த்தை 3 மணி நேரம் இன்னைக்கு முழங்கால நிக்கிறது அநேகருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. நம்ம எந்த வரலத்துக்கு போவோம்? சோத்திரம். ஆரம்ப காலத்துல விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமா, ஆரம்ப காலத்தில் நீங்க சம்பாதித்த விசுவாசிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு அருமையா நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால தானே நம்ம ஊழியம் வளர்ந்துச்சு. முழங்கால இருந்து சம்பாதித்த ஆத்துமாக்கள். ஆனா இப்ப நம்ம சம்பாதிக்கிற ஆத்துமாக்களை நம்ம குறுக்கு புத்தியில சம்பாதிக்கிறோம். அதனாலதான் ஆத்துமாக்கள் சபையில நிக்க மாட்டாங்க. குறுக்கு புத்தி, அந்த ஐடியா பண்ணி இந்த ஐடியா பண்ணி இப்படி பேசி அப்படி பேசி ஆத்துமாக்களை கொண்டு வரலாமான்னு பாக்குறோம். ஆனா ஆரம்ப காலத்துல நீ சம்பாதித்த ஆத்துமாக்கள் முழங்கால நின்று சம்பாதிச்ச. ஆனா இப்ப நீ சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் குறுக்கு புத்தி, மனுஷ ஞானத்துல நீ போய் சம்பாதிக்கிற. அதனால்தான் அது நிக்க மாட்டேங்குது. சில சபையில பாருங்க 30 வருஷம் 40 வருஷம் உள்ள விசுவாசிகள் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் அவங்களுக்கு சாவு வராம அவங்க இன்னைக்கும் நம்ம சபையில நிலைச்சிருக்கிறாங்கன்னா நீ போட்ட முழங்கால், அது அவங்களை காப்பாத்துச்சு. ஆனா இன்னைக்கு வர ஆத்துமாக்கள் நிக்க மாட்டாங்க. கேட்டா அவங்களுக்கு இது சொத்தா அது சொத்தன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்றோம். ஆனா உனக்கு ஜெப குறைவா சொல்றியா? இல்ல. அன்னைக்கு 3 மணி நேரம் முழங்கால் நின்னியே, இன்னைக்கு நிக்க மாட்டேங்கிற. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களுடைய முழங்காலித்த மறுரூப ஜெபத்திலே அநேக முழங்கால் ஜெப வீரர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன்னா நிறைய பேருக்கு முழங்காலித்தனா என்னன்னு சரியா தெரியாம இருந்தோம். ஆனா அறிந்த காலங்களிலே நல்ல ஜெபிக்கிறாங்க. எங்களுடைய இதுல மதிப்புக்குரிய டாக்டர் காசிபாண்டி டானியல் ஐயா இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கும் அவங்க முழங்கால நின்று ஜெபிக்காத நாளே கிடையாது. பாத்தீங்களா? அவர் எல்லா பிரசங்கத்திலையும் அவர் சொல்லுவார், முழங்கால நின்று ஜெபிக்காதவன் ஊழியக்காரனே கிடையாதுன்னு சொல்லிடுவார். ஆனா அவரை சுத்தி இன்னைக்கு 150 இன்னைக்கு மிஷினரி ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அவர் சொல்றாரு, நான் பண்ற இந்த முழங்கால் ஜெபம் தான் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி காசிபாண்டி டானியல் அவர்கள் இன்னைக்கும் அந்த முழங்கால் ஜெபத்தை விடலை. பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் அவருக்கு 80 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சு. இன்னைக்கும் அவர் வசனத்தை சாட்டு போட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். 87 அவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். இன்னைக்கும் அவர் அன்னைக்கு முழங்கால நின்று ஜெபிச்ச ஒரு புருஷன். அன்னையிலிருந்து பாஸ்டர் ஜான்ரோஸ் அவர்களிடத்துல வளர்ந்த ஒரு தேவதாசன். இன்னைக்கும் அவர் பல இடங்களிலே போய் 7 நாள் பல கூட்டங்களை நடத்துகிறார். அந்த கூட்டங்களிலே அவர் இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? முழங்காலில் நின்று ஜெபிக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. எங்களிடத்துல 7 நாள் கூட்டம் நடத்த பலமுறை வந்திருக்கிறார். அப்படி வரும்பொழுது அவர் ரூம்ல அவர் ஸ்தோத்திரம் சாப்பிட்றதுக்கு டீ கொடுக்கறதுக்கு போனா முழங்காலில் நிற்பார். ஸ்தோத்திரம். பாஸ்டர் இப்பயும் முழங்காலில் நிற்கிற ஜெபம் விடலையா அப்படின்னு. இல்லை பாஸ்டர், நான் ஜெபத்தை விடலப்பா, நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக அவர் சொல்லுவார். என்னைக்கும் ஒரு முழங்காலில் நிற்கிற ஒரு புருஷன். எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் எத்தனை சோர்வுகள் இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு பிரசங்கிக்கிற ஊழியக்காரன், சாட்டில் வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரன், அவரும் இன்னைக்கு முழங்கால தான் நிற்கிறார். ஆனால் முழங்கால் ஜெபத்தை இன்னைக்கு நிறைய பேர் அற்பமா என்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், மரண கன்னிகளுக்கு ஸ்தோத்திரம் நம்ம விலைக்கு பாதுகாக்க முடியும். அதுதான் அந்த ஜெபம். ஸ்தோத்திரம். ஆகவே சங்கீதக்காரன் 23 சொல்லும்போது மரண கன்னிகளுக்கும் அந்த மரண பள்ளத்தாக்களை நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்கிற அந்த நிலைமை, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பயப்படவே மாட்டோம். ஏன்னா நம்ம முழங்கால் ஜெபம் கண்டிப்பா நமக்கு ஆதரவா இருக்கும். சபையோடு இணைந்து நம்ம ஜெபிக்கும் போது அதுல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், எபிரேயர் 13:4 என்ன சொல்லுது பாருங்க, படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13:4 படிங்க. எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயுமாய் இருப்பதாக. வேசி கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் 13:4-5ங்களா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து
உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அடுத்த வசனம் படிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாத்தீங்களா? சோத்திரம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் கூட இருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு என்னைக்கும் கர்த்தர் கூட இருப்பார். சங்கீதம் 91:7 சொல்றாரு. பார்த்தீங்களா? படிங்க பார்க்கலாம். 91:7. ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாத்தீங்களா? துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சங்கீதம் 86:7 படிச்சு பாருங்களேன். சங்கீதம் 86:7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். பாத்தீங்களா? நமக்கு வர துயரத்துல மனுஷனை பார்க்க கூடாதுங்க. அதை பார்த்துதான் விழுந்து போறீங்க. சோத்திரம். பேதுரு பார்த்து விழுந்துட்டாரு. பாத்தீங்களா? காற்றை பார்த்துட்டாரு. அவரை அழைச்சது ஆண்டவர், நீ நடந்து வாடான்னு சொன்னது ஆண்டவர். ஆனா அவரை பார்க்கறதுக்கு பதில் அலைய பார்த்ததுனால கீழே விழுந்து போயிட்டார். இன்னைக்கு நாமும் அப்படிதான் பண்றோம். சில சூழ்நிலையில அப்படிதான் நம்ம பண்றோம். ஆதியாகமம் 15:1 படிங்களேன். ஆதியாகமம் 15:1 படிங்க பார்க்கலாம். சோத்திரம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா? பயப்படாதேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் பார்த்து பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஸ்தோத்திரம் எங்க படிங்க பார்க்கலாம். சங்கீதம் ஸ்தோத்திரம் சங்கீதம் ஒரு வசனம் படிங்க. பிரைஸ் காட். 1 கொரிந்தியர் 15:51 படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1:11 படிங்க. பிலிப்பியர் 1:11. பிலிப்பியர் 1:12. அது எந்த நாள் தெரியுமா? படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, அதுதான் அந்த நாள், கிறிஸ்துவின் நாள். அதுதான் நமக்கு சீக்கிரமாக வரப்போகிறது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எவ்விதமா நின்றா அவரோடு இணையலாம் என்கிற காரியத்தை தான் இங்க தெரிவிக்கிறார். கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருந்து வேண்டுதல் செய்யலாம். ஆனா எப்படி இருக்கணும், எப்படி வேண்டுதல் செய்யணும்னு அதை இங்க பவுல் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பிலிப்பியருக்கு சொல்லும்போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவின் நாளுக்கென்று வாழ்றவங்க எப்போதுமே இடரலற்றவங்களா இருக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சும்மா ஆண்டவருக்கு நான் பயப்படுறேன், பரிசுத்தாவி கூட இருக்கிறார், கர்த்தர் என்ன நடத்துறார், இதெல்லாம் சும்மா. முதலாவது ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும், இடரலற்ற ஒரு வாழ்க்கை. யாருக்கும் நம்ம இடரலா இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? இடரலற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். நம்ம பார்த்து யாரும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுக்கணும். அதுதான் நம்ம வழி நடத்த போகுது, அதுதான் நம்ம ஆசீர்வதிக்க போகுது. அப்படி உள்ளவங்களுக்கு தான் நாம் வாசித்தோம் 1 கொரிந்தியர் 51. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேர் 4:15 படிங்க பார்க்கலாம். 15, 16, 17. 1 தெசலோனிக்கேர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 பாருங்க. கர்த்தருடைய நாள்
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு கூட இருந்து வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. 56வது சங்கீதத்திலே ஆண்டவர் எங்களோடு வைத்திருந்த நல்ல ஆண்டவர் வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு இப்பொழுது நாங்கள் கடைசியில் இருக்கிறோம். சமூகங்களுக்கு முன்னே சென்று ஆண்டவர் இந்த பகல் முழுவதும் நடத்த உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஒருவேளை இந்த பகலிலே இயேசு வருவீர் என்றால் இந்த வருகைக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. பியூலா ஜெபம்.